பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவா நடிச்சு ஓமை கடவுளை டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து இயக்குனத்துல வெளியே வந்த டிராகன் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க மூவிக்குள்ள போலாம். ஆக்சுவலி எனக்கு பேட் பாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்ததுமே நிறைய கிரிட்டிசிசம் வர ஆரம்பிச்சிச்சு. டான் 2வா இருக்கும், நண்பன் படமா இருக்கும், இல்ல மீசை முருகுவா இருக்கும் அப்படின்னு நிறைய கிரிட்டிசிசம் வர ஆரம்பிச்சிச்சு. பட் அதெல்லாம் தான் இதா டான் 2 தானா இது, இல்ல நண்பன் தானா, இல்ல மீசை முறுக்கு தானா, அப்படித்தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்டரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. சரி, ஆளா நானே இருந்துட்டு போறேன். இல்ல ஆனா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் வந்து நமக்கு அப்படி ரெஃப்ளெக்ட் ஆகவே தவிர மித்தபடி வந்து கதை அதுக்கும் இதுக்கும் அந்த மாதிரி எந்த படத்தோட கதையும் அப்படி வரல. இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டீங்கன்னா காலேஜுக்குள்ள உங்க லைஃப் ரொம்ப கெத்தா இருக்கும். ஆனா இந்த காம்பவுண்ட் தாண்டா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. இது ஒரு யூஸ்வலான ப்ரெடிக்டபிள் ஸ்டோரி தான். ஈவன் தோ அந்த ஸ்கிரீன் பிளேவை வெல் பெஸ்டா வந்து டைரக்டர் வந்து அது கொண்டு போயிருக்காரு. அதுக்கு வந்து பெரிய ஹேட்ஸ் ஆஃப். கிட்டேந்து காசு வாங்கி அதை வீட்டில் சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெட்கம் மயிரே இல்லையாடா. இந்த படத்தோட கதையை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிஸ்டிங்ஷன்ல பாஸ் ஆகிற ஒரு 12th ஸ்டூடெண்ட் காலேஜ் போய் 48 அரியர் வைக்கிறாரு. அந்த 48 அரியர் எதனால வச்சாரு, அதுக்கப்புறம் அவர் காலேஜ் முடிச்சாரா, இல்ல அதுக்கடுத்து வேலைக்கு போனாரா, வேலைக்கு போன இடத்துல என்ன ப்ராப்ளம் ஆகுது, இல்ல அதுக்கடுத்து அவர் லவ் லைஃப்லயோ இல்ல மேரேஜ் லைஃப்லயோ என்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கிறத பத்தி தான் அந்த கதை சொல்லுது. ஓமை கடவுளை வந்து நான் முன்னாடி பார்த்துருக்கேன். அதை படம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தடவை பார்த்துருப்பேன். ஸோ அவ்வளோ சூப்பரான ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளேயுமே அவ்வளோ என்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாரு. அதுவே சூப்பராக வந்து டைரக்டர் வந்து சொல்லியிருப்பாரு. த சேம் வே அவரும் இந்த படத்துலேயே அதே இது அந்த டச் வந்து இங்கேயும் கொண்டு வந்திருக்காரு. ஹீரோ பிரதீப் ரங்கநாதன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேனரிசம் எல்லாமே அப்படியே லவ் டுடே அவர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரோ அதே மேனரிசம் இங்கேயே கொண்டு வந்திருக்காரு. பட் அது ரொம்பவே ஆப்டாகவும் இருந்துச்சு, சூப்பராகவும் இருந்துச்சு. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இனிஷியலாக காட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் காலேஜ் போர்ஷன், வேலைக்கு போகிற போர்ஷன், மூணுலையுமே ரொம்ப ஆப்டாவே சூட்டபிளா உட்காந்துருக்காரு அந்த ரோல்ல. அது சூப்பராகவே இருந்துச்சு அவரை பார்க்கறதுக்கும். அந்த நடிப்பும் சரி, எமோஷனலா ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் சீன்லாம் ஒரு எமோஷனல் சீன் இருக்கும். அது ரொம்பவே சூப்பரா கிளைமேக்ஸ்ல வெளிப்படுத்திருக்காரு. ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. 48 பேப்பர் முடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் டைமும் இல்லை எனக்கு. இப்போ உடனே சக்சஸ் சொல்லலாம். ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா அனுபமா, அதுக்கப்புறம் வந்து கயட்டு லோகர், 2 பேருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ஈக்குவலா கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு அந்த படத்துல ஈக்குவலான ஸ்பேஸ் வந்து டைரக்டர் தெளிவா கொடுத்துருக்காரு. நான் வாழந்தா எப்பயோ கழட்டி விட்டுருப்பேன். இந்த படத்துல ஹீரோ ஹீரோயின் மட்டும் இல்லாம எல்லாரோட கேரக்டர்ஸும், அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே கண்டிப்பா ஒரு இம்பாக்டை உருவாக்குற மாதிரி தான் இந்த படத்துல எல்லாருக்கும் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸுமே உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளோட கனெக்ட் ஆகி ரியாலிட்டியோட கனெக்ட் ஆகி வரும். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி உங்களை நீங்களே அழிச்சுக்காம லைஃப்ல சக்சஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்ன்னு சொல்லும்போது வெல்கம் டு விஜய் சித்து விளாக்ஸ் நடிச்சிருக்காங்க, விஜய் சித்து நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹர்ஷத் கான் நடிச்சிருக்காப்புல. அதுக்கப்புறம் மரியம் ஜார்ஜ், மிஸ்கின் சாரு, அதுக்கப்புறம் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன், இவங்க எல்லாருமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க ரோலுக்கு கொடுத்த ரோலை வந்து சூப்பராகவே எமோஷனலாக வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் மரியம் ஜார்ஜ் ரோல் வந்து தான் எங்கள் அப்பாவோட ரோல் அப்படின்னு அஸ்வத் மாரிமுத்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. செம்ம 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 இன்னசென்ட்டாக இருக்காப்புல. ஸோ வேற லெவலில் அந்த ரோலுமே செம்மையாக சூப்பராக பண்ணியிருக்காரு மரியம் ஜார்ஜ். என்னடாச்சு அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். டைரக்டர் அஸ்வத் மாரிமுத்து அவரோட ஸ்கிரீன் பிளே தாங்க இந்த படத்துல ஒரு யூஸ்வலான ப்ரெடிக்டபிள் ஸ்டோரினாலும் நம்ம ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா விட்டுறக்கூடாது, ஒரு லாஜிக்கல் இல்லாம பண்ணிடக்கூடாது. ஒரு 2014 ஒரு ஸ்டூடெண்ட் முடிக்கிற மாதிரி காட்டுறாரு. ஒவ்வொரு இடத்துலயும் லாஜிக் இருக்கும். ஒரு இடத்துல போய் அவங்க அம்மா அப்பா வந்து அந்த பத்திரத்தை அடமானம் வைப்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த கேஸ் ரவிக்குமார் போட்டோ வந்து அந்த பத்திரத்தை வைக்கிறோட போட்டோவோட காட்டியிருப்பாங்க. பட் அந்த சின்ன சின்ன லாஜிக்ஸ் இடிச்சாலும் பட் ரியாலிட்டியோட கனெக்ட் பண்ணி கொண்டு போகும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம லைஃபோட கனெக்ட் ஆகுற மாதிரியே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ரொம்ப ரொம்ப லாஜிக் வந்து ஃபைன் பண்ணியும் அதுல நோ யூஸ், அந்த மாதிரி தான் அவர் கொண்டு போயிருக்காங்க. ஒரு என்கேஜிங்கான ஃபிலிம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஆரம்பிச்சு ஒரு சின்ன சர்க்கிள் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப்ல அதுக்கப்புறம் வந்து சூப்பரா என்கேஜ் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. அந்த விதத்துல அஸ்வத்தன் டீமை வந்து பாராட்டலாம். நீ ஹாப்பியா இருக்கிறதுக்கு நான் தான் கிடைச்சேன். எஸ் சார். சார் மியூசிக்கை பத்தி பாத்தீங்க அப்படின்னா லியோன் ஜேம்ஸ் மியூசிக்கல்ல சூப்பராகவே பண்ணியிருக்காரு. லியோன் ஜேம்ஸ் நமக்கு தெரிஞ்சு 3 பாட்டு தான் நினைக்கிறேன். ரைஸ் ஆஃப் டிராகன், அதுக்கப்புறம் வந்து வழித்துணைய பாட்டு, அதுக்கப்புறம் சிம்பு பாடின அந்த சூப் சாங்கு ஏண்டி விட்டு போனேன். ஸோ அது 3மே சூப்பராகவே இருந்துச்சு. கரெக்டா எங்க பிளேஸ் பண்ணுமோ பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இது போக படத்துல ஒரு 3 சாங் இருக்கு. இன்ஃபேக்ட் ஹர்ஷத்துக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அந்த சாங்ல. அவரு நல்ல டான்ஸ் ஆடுறாப்ல, வேற லெவல்.
அவரு. அந்த சாங் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சேட் சாங் வரும். அதுவுமே கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்காங்க. அந்த லைன்ஸ் எல்லாமே வந்து அந்த சீனோட அப்படியே சேர்ந்து போற மாதிரி இருக்கும். அது சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. ஒரு ஹீரோவோட எமோஷனலா அதுல வந்து கன்வே பண்ற மாதிரி இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க படத்துல அப்படின்னா, எஜுகேஷன் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட். படிக்காம போனா பெரிய பிசினஸ் மேன் ஆயிடலாம், இல்ல பிசினஸ் பண்ணி ஏதாவது சாதிச்சிடலாம் அப்படிலாம் இல்ல. எஜுகேஷன் வந்து ஒரு லைஃப்ல ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதுக்கு வந்து எந்த ஷார்ட்கட்ஸும் கிடையாது. தெர் இஸ் நோ ஷார்ட்கட் டு சக்சஸ் அப்படிங்கிறத வந்து ஒரு மையப்புள்ளியா வச்சுதான் அந்த படம் எடுத்திருக்காங்க. ஆனா ஒரு தப்பு பண்றதுனால லைஃபே மாறுது. அந்த தப்பு பண்றது தப்பே இல்ல. ஸோ இந்த மூவி நான் சொன்ன வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மூவி வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாகவும் பார்க்கலாம். ஒரு பசங்களோட ஜாலியாக எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். டிராகன் மூவி பொறுத்த வரைக்கும் ரோலர் கோஸ்டர். அவ்வளோதான். டாடா. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். until then டாடா, bye bye.